ஒரு ஊரில் இரு வணிகர்கள் இருந்தார்கள். ஒரு வணிகர் நேர்மையாக தொழில் செய்து அவர் முன்னேற்றம் அடைந்து வந்தார். இந்த வணிகரின் வளர்ச்சியை பார்த்து பொறுக்காமல் பொறாமை கொண்ட மாற்று வணிகர் ஒரு உயர்ந்த பழங்களை வைத்து கூடையில் கடியில் விஷ ஊசியை வைத்து குவித்து அவருக்கு பரிசு பொருளாக அனுப்புகிறார். அனுப்பப்பட்ட பொருள் இந்த வணிகர் அதை திறந்து பார்க்கின்ற போது, திறக்க முற்படுகின்ற போது, அப்போது பெரும் காற்று அடிக்கிறது, ஜன்னல் சத்தம் அடிக்கிறது. ஜன்னல் அடித்த சத்தத்தில் பூத்தொட்டி விழுகிறது. பூத்தொட்டி விழுந்த பிறகு அங்கு குரங்கு ஒன்று தோட்டத்திலிருந்து ஓடி வந்து பறித்து அந்த கூடையை பறித்து கொண்டு மரம் ஏறுகிறது, திண்ணை எத்தமிக்கின்றது. கையில் பட்ட ஊசியால் தள்ளிவிடுகிறது. கீழே அந்த பழம் விழுகிறது. அதை ஒரு பன்றி தின்றுகிறது. பன்றி தின்றவுடனே இறந்து போகிறது. இந்த வணிகர் பதறி போகிறார். யாதும் புரியாமல், என்ன என்று தெரியாமல் கதறுகிறார். இது என்ன இது என்று. யாரோ எனக்கு கொடுத்த பரிசு என் உயிரை பறிக்க இருக்கிறது. ஆனால் அந்த காற்று வீசியதும் அந்த குரங்கு வந்ததும் தற்செயல் அல்ல. என் தெய்வமே என்னை சுதாரித்து கொள்ள வைத்திருக்கிறது என்று உணர்ந்தார். பொறாமையினால் செய்யப்பட்ட சதி இயற்கையின் துணையால் தவிடுபொடியானது. சூழ்ச்சி செய்பவர் கவனத்திற்கு நீங்கள் வலை விரிக்கும் போது உங்களை கவனிக்க ஒரு உயர்ந்த சக்தி இருக்கிறது என்று கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.